பிரைஸ் தி லார்ட். வந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. நல்ல யோவான் 8ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் 33 இருந்து 59 வரை ஃபுல்லா பார்க்கலான்னு இருக்கிறேன். இன்னைக்கு எடுக்க போகிற காரியங்கள் சில வித்தியாசமான, அதாவது சில அபிப்பிராயங்கள் வித்தியாசமானதாக இருக்கும். என்னால முடிந்த வகையில் அதை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். நான் கொடுத்திருக்கிற தலைப்பு ஆபிரகாமின் பிள்ளைகளா அல்லது நீங்கள் யாருடைய பிள்ளைகள். ஏன்னா அங்க ஒரு கான்ஃபரன்டேஷன் வருது. யூதர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மத்தியில் நடக்கிற ஒரு சம்பவம். அதனாலதான் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறேன். 33வது வசனத்திலிருந்து பார்த்து விட்டு அதில் விளக்கம் கொடுக்கிறேன். இது நடப்பது யூதேயாவில், எருசலேம் தேவாலயம் இருக்கிற இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம். யூதேயா எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது அதை 2 பகுதிகளாக இருக்கிறது. இந்த முழு சம்பவத்தையும் இந்த ஒரு சர்க்கிள் மாதிரி நடுவில் கொடுத்துருக்க, பிரிச்சு கொடுத்துருக்கிறேன். முதல் பகுதி அவங்க சொல்றாங்க, ஆபிரகாம் எங்கள் பிதா, எங்களுக்கு ஒரு பிதா உண்டு, அவரே தேவன். யூதர்கள் வரும் பொழுது வேதபாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்துதான். பிரதான ஆசாரியருடைய தலைமையில முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவர்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தால் அவர் செய்த கிரியைகளை செய்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்றார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். இது முதல் 39 57 வரை. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்பு எந்த இருக்கு பாருங்க நடுப்பகுதி. முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லு. இதை கேட்ட உடனே அவனை கல்லறிங்களுங்கிறாங்க. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். அங்கிருந்து இப்படி போகிறார். இதுதான் சம்பவம். இவர்கள் உண்மையிலேயே ஆபிரகாமுடைய பிள்ளைகளா? ஆனா ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர். அதுதான் ப்ராப்ளம் அவங்களுக்கு. இவரை கல்லறிவதற்கு காரணம் என்ன? ஏற்கனவே கொல்லுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். அவங்களுக்கு அதே இதுதான். ஆனா ஆண்டவர் ப்ரூவ் பண்றது என்னன்னா, ஆபிரகாமுடைய வம்சத்துல பிறந்தவர்கள் எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததியார் அல்ல என்கிறதாங்க இதை ப்ரூவ் பண்ணுகிறார். 2வது, அவங்க பிரச்சனை இயேசு கிறிஸ்துவ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும், ஆனா இதுதான் ஃபேக்ட். இயேசு கிறிஸ்து ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படிங்கிற, அதாவது தவறான உறவில் பிறந்தவர் என்று சொல்லி அவர் மேல ஒரு தவறான எண்ணம் கொண்டிருந்தார்கள் யூதர்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரியாது, கன்னி மரியினிடத்தில் பரிசுத்த ஆவியினால் உற்பத்தி ஆகி வந்தவர் என்ற உண்மை அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா யோசேப்பு மரியாளை தள்ளிவிட மனதா இருந்தார். அது இந்த சம்பவம் உலகத்தாருக்கு, அங்க உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 2வது, இதுவரையில இப்படி ஒரு நடக்காத ஒரு சம்பவம். அவங்களுக்கு தெரியும் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிங்கிறது. ஏன்னா பின்னால நம்ம வாஸ்து விட்டு, அப்போ உங்களுக்கு நான் சொன்னா உங்களுக்கு புரியும். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கு அடிமையா இருக்கிறது, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுவீர்கள்? ஏன்னா நாங்க யாருக்கும் அடிமை கிடையாதுங்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க ரோமர்களுக்கு அடிமையா இருக்காங்க. 70 வரை ரோமர்களுக்கு அடிமையாக, 70க்கு பிறகு ரோமர்கள் அவங்கள ஒண்ணு இல்லாம ஆகிட்டாங்க.
ஒரு பெரிய கிளர்ச்சி வந்தது. நாங்கள் யாருக்கும் அடிமையா இருக்கவில்லை. ஆனா அவங்க இருந்தது ரோமர்களுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவர் சொல்லுகிறது பாவத்திற்கு அடிமை. அவங்களுக்கு அதை பற்றி எண்ணமே கிடையாது. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திருக்கிறான், குமாரன் நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என்னை உபதேச இடம் பெறாதபடியார் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் அந்த டைரக்டா பைபிள்ல உள்ள அந்த பேசேஜுக்கு போனா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அது அப்போ ஏன்னா இதுல அந்த நிறைய ரெஃபரன்ஸ் வர்றதுனால ஒரு நிமிஷம். யோவான் 8. சாரி, ரோவான். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தால், 39, ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்ன கொல்லை தேடுகிறீர்கள். They are trying to kill him. ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. இதெல்லாம் விளக்க நான் பின்னாடி கொடுப்பேன். ஆனா முக்கியமான ஒரு காரியத்துக்கு வரணும். அதுக்காக வேண்டிதான் அந்த வசனத்துக்கு கொண்டு வர. 41 பாருங்க, 41 வசனம். நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. யார சொல்றாங்க? இயேசுவை இன்டைரக்டா சொல்றாங்க. நாங்க ஒன்ன மாதிரி வேசித்தனத்தினால் பிறந்தவர்களை தான் நான் சொல்ல வருகிறேன். ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். அந்த தேவனை இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய பிதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவரை என்ன அக்யூஸ் பண்றாங்க? நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. இதுதான் அவரை சிலுவையில கொண்டு ஏத்துறது வர. ஆனால் இதை எழுதிய ஆக்கியோர்கள், இந்த சுவிசேஷித்த புத்தகத்தை எழுதவங்க இதை அவ்வளவு ஒரு விலாவரியா சொல்ல விரும்பவில்லை. ஆனா இவங்களுக்கு என்னன்னா, he is a illegitimate child. He was born out of wedlockனா திருமணத்திற்கு வெளியே இருந்து பிறந்தவர். இன்லாக்னா உள்ள, இன் வெட்லாக் அப்படின்னா திருமணத்துல பிறந்த. இது அவுட் ஆஃப் வெட்லாக், திருமணத்திற்கு புறம்பே வேசித்தனத்தினால் பிறந்தவர் என்று அந்த அக்யூசேஷன் தான் முதல்ல இருக்கு. இப்ப நான் பழைய என்னுடைய அந்த ஸ்லைடுக்கே போயிடுவோம். சரி, இப்போ இன்னொன்னு என்னன்னா, அவங்களுக்கு என்னன்னா, இவரு அப்படி ஒரு வேசித்தனத்தினால் பிறந்தவர்னு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பிரபல்யமாய் கொண்டு வருகிறது இவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஏன்னா அற்புதங்கள் நடக்கிறது, ஜனங்கள் அவருக்கு பின்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு அனுப்பின டெம்பிள் போலீஸும் கூட திருப்பி அரெஸ்ட் பண்ணாம வந்துட்டாங்க. கேட்டா என்ன சொன்னாங்க? அவரை போல இப்படி ஒரு மனிதரை நாங்கள் பேசி கேட்டதில்லை. So he is becoming famous there.
அவங்களுக்கு அது பிடிக்கல. காரணம், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. இவர் என்னன்னா பிதாவாகிய தேவனை தன்னுடைய தாப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதான் உண்மை, ஃபேக்ட், நமக்கு தெரியும். ஆனா அவர்களுக்கு ஆவிக்குரிய அந்த அர்த்தம் தெரியவில்லை. ஆதியிலே வார்த்தையா இருந்தது, அந்த வார்த்தை தெய்வமாக வந்திருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நாம் நமக்குள்ளே வாசம் பண்ணாருங்கிற அந்த சத்தியங்கள் அவர்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர்களை குற்றப்படுத்துகிறார். ஏன்னா அவங்க பாவம் செய்கிறாங்க, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டுல நிலைத்திறான். ஆனா குமாரன் வீட்டுல நிலைத்திருப்பார். அப்ப இப்ப என்னன்னா குமாரனை கொண்டு வர்றாரு இயேசு கிறிஸ்து. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. இதுதான் நமக்கு உள்ள கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சத்தியம். குமாரன் விடுதலையாக்க வேண்டும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை, 3 காரியம் நடக்குது. யார் தகப்பன்? யார் ஆபிரகாமை காட்டிலும் மேலானவர்? உண்மையான ஆபிரகாமுடைய சந்ததிகள் யார்? அவங்க மாம்சத்தின்படி பிறந்தபடினால ஆபிரகாமுடைய சந்ததிங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஆபிரகாம் மாம்சத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததியில பிறந்தவர்களா இருக்கலாம், ஆனால் என் உபதேசம் உங்களுக்குள்ள இல்லாதபடினால என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். என்ன உபதேசம் என்று சொல்லும்போது 10 கற்பனை எடுத்து பார்த்தாலே கொலை செய்யாத இருப்பாங்க. அதான் அவர் தன்னுடைய பிதாவை மைமைப்படுத்திக் கொண்டே என் பிதாவிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். நல்ல கவனிங்க, அவருக்கு பிதா வேற, இவரை கொல்லுவதற்கு நிற்கிற அந்த யூதருடைய பிதா வேறங்கிறார். உங்கள் பிதாவினிடத்தில் 44ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது இதே அதிகாரத்துல, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர். 44ஆம் வசனத்தில் தெளிவா சொல்றாரு, your father is a devil, Satan. அவங்க அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? சாத்தான் அப்ப இருந்தே இவரை எப்படியாவது தொலைத்து விட வேண்டும் என்று எப்போ ஆதியாகமம் 3:17 இருந்தே கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். அது இயேசுவுக்கு நன்றாக தெரியும், அவர்களுக்கு தெரியாது. சாத்தான் அவர்களை ஆபரேட் பண்ணி கொண்டிருக்கிறான். அதான் சொல்றாரு. அப்பதான் அவங்க கேட்கிறாங்க, அதற்கு அவர்கள் ஆபிரகாம் எங்கள் பிதா என்றார்கள். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள். ஆபிரகாமுடைய கிரியை என்ன? பிதா சொன்னபடி அவர் புறப்பட்டு சென்றார். தன்னுடைய மகனையே பலியாக கொடுப்பதற்கு கொண்டு சென்றார். அதான் மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ள சொல்லிக் கொள்ளாதிருங்க. தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க தான் இஸ்மவேலர்கள். அவங்க ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்ல முடியாது. அவங்க வாக்கு தத்துவத்தின்படி வந்தவர்கள் அல்ல. வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தவன் ஈசாக்கு. அப்ப அவர் சொல்றது ஆபிரகாமுடைய சந்ததி என்று வரும் பொழுது வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தவன் நீங்களும் நானும்
வாக்கு தத்துவத்தின்படி பிறந்த ஈசாக்குடைய சந்ததியில வருகிறதுனாலதான் நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறுகிறோம். See, in fact, Jesus is talking about the spiritual children, not the physical seed of Abraham. Physical seed of Abraham வரும் பொழுது இஸ்மவேலர்களும் ஆபிரகாமுடைய சந்ததியில் தான் வர்றாங்க. ஆனா பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. அவங்க எதை கிளைம் பண்றாங்க? வாக்குத்தத்தத்தை அல்ல, மாம்சத்தின்படி பிறந்ததை. அப்ப அந்த பட்டியல்ல இஸ்மவேலர்கள் வர முடியாது. எது? வாக்குத்தத்தத்தின்படி. அதனால பின்னால ரோமர்ல வரும் பொழுது பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. If you are circumcised doesn't mean that you are a Jew. புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு எல்லாமே மாறுகிறது. அவங்களுக்கு அதுவரை புறம்பான யூதன். அவன் சர்க்கம்சிஷன் பண்ணா அவர்களுக்கு 8ஆம் நாள்ல நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், யூதனுக்கு யூதனை எல்லாம் அவங்க பெருமை பாராட்டுவாங்க. ஆனா அது ஒரு புறம்பானது அல்ல. உள்ளான மனுஷத்திலே மாற்றம் வர வேண்டும். ஸ்பிரிச்சுவல் சேஞ்ச், ஸ்பிரிச்சுவலி பார்ன். அதனாலதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல். எழுத்தின்படி மாம்சத்தை கட் பண்றது. ஆனா நீங்களும் நானும் மறுபடி பிறக்கும் பொழுது, அதான் குமாரன் விடுதலை ஆக்கினார். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. There is a change of heart in us. இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஆனா அவனுங்க மாம்சத்துல சிந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. யாரு? யூதர்கள். யூதர்கள்னா the so called பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவங்க எல்லாம் மாம்சத்தை சிந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணம் எல்லாம் மாம்சத்தில் செய்யப்பட்டது விருத்த சேதனம். அவங்களுடைய எண்ணம் எல்லாம் பலிகள், பண்டிகைகள், கொண்டாட்டங்கள். ஆனா ஆண்டவர் ஆவியின்படி மறுபடி பிறப்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆவியின்படி இருதயத்தில் உண்டாக விருத்த சேதனம். We are being circumcised in our heart. அதனால நம்ம மறுபடியும் பிறந்தவர்கள், அவர்களுக்கு ஒரு புதிய இருதயம் கொடுக்கப்படுகிறது. அவசியமில்லாத காரியங்கள் நம்முடைய இருதயத்தை விட்டு எடுத்து தூர போடப்படுகிறது. இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. இன்னொரு விஷயமும் இருக்குது. விருத்த சேதனத்திற்கு முன்பதாகவே ஆபிரகாம் விசுவாசித்தான். வானத்து நட்சத்திரங்களை காட்டி தேவன் இப்படியாக உன் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவன் விசுவாசித்தான். அது நீதியாக எண்ணப்பட்டது. விருத்த சேதனம் அதுக்கு பிற்பாடுதான் வந்தது. அதனாலதான் ரோமர்ல பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் இந்த அடையாளத்தை பெற்றார். யாருக்கு? விருத்த சேதனம் பின்னால தானே வந்துச்சு. அதுக்கு முன்னாலேயே அவன் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. You see, Living Bible பாத்தீங்கன்னா Abraham is also the spiritual father of those Jews who have been circumcised. விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களுக்கும்
ஆபிரகாம் தாப்பன் தான். But one thing, Abraham found favor with God by faith alone before he was circumcised. ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. So it is not the circumcision which saved, but his faith on the Lord saved him. இதுலதான் நாம அடங்குகிறோம். நமக்கு விருத்த சேதனம் வேண்டாம். நீ விசுவாசித்தால் நீதிமானா மாறுவது எப்படி? ஆபிரகாம் விசுவாசித்தான், அதனால நான் நீதிமானா மாறுகிறேன். அதான் பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அங்க வந்து he is struggling to establish the truth. சத்தியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஆனா பிகினிங் ஸ்டேஜ் அப்போசிஷன், பயங்கர அப்போசிஷன். ஆனா இப்ப பவுல் காலம் வரும் பொழுது அதை இன்னும் தெளிவுபடுத்துகிறார். ஆவியானவர் நிறைய கற்றுக் கொடுக்கிறார். ரோமர் 9:7 பாத்தீங்கன்னா, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. ஏன்னா அவன் வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தவன் ஈசாக்கு. அப்ப கலாத்தியர்ல சொல்றாரு, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. இது பின்னால பவுல் தெளிவுபடுத்துகிறார். அப்ப ஒருத்தன் ஆபிரகாமின் பிள்ளை என்று வரும் பொழுது, ஆபிரகாம் சந்ததியார்ல பிறந்தவர்கள் எல்லாருமே பிள்ளைகள் அல்ல. இது கலாத்தியர்ல இருந்து நல்ல தெளிவா இருக்குது. ஒருவன் அடிமையான இடத்தில் பிறந்தவன் ஆகார், இன்னொருவன் அதான் இஸ்மவேல், இன்னொருவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கின் இடத்தில் பிறந்தவன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி பிறந்த ஈசாக்கு. அதான் இன்றைக்கும் அந்த போராட்டம். மாம்சம் ஆவிக்கு, அதாவது மாம்சத்தின்படி பிறந்தவன் இஸ்மவேல், ஆவியின்படி பிறந்தவன் ஈசாக்கு. அதான் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் கலாத்தியர்ல வாசிக்கிறான். இந்த அதிகாரம் ஒன்றை ஒன்று இச்சிக்கிறது போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப பவுலுக்கிட்ட அந்த உபதேசம் இருக்கிறபடினால பவுலுக்கு புரிய முடிஞ்சது. அதான் சொல்றாரு, நீங்கள் ஆபிரகாம் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ள என் உபதேசம் இடம் பெறாதபடினால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். யூ பிகம் மர்டரர். நீங்க கொலைகாரனும் மாறிட்டீங்களப்பா. அவன் கொலைபாதகன் ஆதி முதல். நீங்கள் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். அதான் யாரு? பிசாசு. திருப்பி அவங்க சொல்றாங்க, ஆபிரகாம் தான் எங்க பிதா. அப்ப இயேசு சொல்றாரு, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தாலும் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள். அவரு எங்க கொலை செய்தார்? தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். சத்தியத்தை நான் தேவனிடத்திலிருந்து கேட்டாங்கிறாரு. அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, யார கொலை செய்ய தேடினான்?
திருப்பி சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்தீர்கள். இதனால அவங்களுக்கு தாங்க முடியல. பிசாசு, நீங்க பிசாசு மகன் பிசாசு மகன் அவர்களுக்கு கோபம் வந்துட்டு, டேய் இதுல போடல, போட்டிருந்தா அப்படிதான் போட்டிருக்கும். அதற்கு அவர்கள் நாங்கள் உன்னை போல வேசத்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, அப்படி போடல. எதுக்கு இந்த இடத்துல அந்த வார்த்தையை உபயோகிக்கிறாங்க? நீ என்ன அக்யூஸ் பண்றல்ல. இப்போ அண்மை காலங்கள்ல அந்த சட்டமன்றத்தில் இப்படிதான் நடக்குது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக்ல தான் இருக்கு தவிர ரெண்டு பேரும் ரெண்டு குரூப்புமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. நீ எங்களை எப்படி சொல்றியா, நான் ஒன்னு எப்படி சொல்றேன். அது மாதிரி இங்க நடக்கிறது. நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள், எங்களுக்கு ஒரே தாப்பன், அது எங்களுக்கு பிதா, அது தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனுங்கிறார். யார் சொல்றாங்க? யூதர்கள். ஒரே பிதா. அதாவது இல்லெஜிபிலிட்டி, இந்த மாதிரி தவறான உறவுல பிறக்கிற குழந்தைய சொல்லுவாங்க இது பாவத்திற்கு அடையாளம். இட்ஸ் a sign of the sin. ஆனா அவங்களுக்கு உண்மை தெரியாது, அவர் பரிசுத்த ஆவியினால ஒரு பொறுத்து பிறந்தவர். அது மாத்திரம் இல்ல, அவங்க தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் கண்டுகொள்ளவில்லை. தாயார் நல்ல ஒரு மரியாதை குறித்து நல்ல ரிப்போர்ட் தாங்க இருக்குது. அதனால அவங்க இதெல்லாம் எழுதல, இந்த புத்தகங்களை எழுதியவர்கள். அப்ப சொல்றாரு, தேவன் உங்களை பிதாவா இருந்தால் என்னிடத்தில் அன்பா இருப்பார்களே. அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. நமக்கு தேவன் பிதாவா இருக்கிறபடினால நாம் இயேசு கிறிஸ்துவிடத்துல அன்பு செலுத்துகிறோம். அவர் திருப்பி திருப்பி சொல்றார், நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், என் சுயமா வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்ல, பிதா அனுப்பினது. அது அந்த ஆழமான காரியங்களை இவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல, கிரகிக்க முடியவில்லை. நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் தெளிவா சொல்றாரு. God sent me. நானா வரல, அவர் என்ன அனுப்பினார். ஆனா சத்ரு என்ன பண்ணா, அப்போவே 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வத்துக்கும் அவளுத்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதுங்காலை நசுக்குவாய். அதுதான் அவர் கோட் பண்றாரு. கலாத்தியர் 4:29 சொன்ன, நான் முதல்ல சொன்னேன், மாம்சத்தின்படி பிறந்தவன் அது யாரு? இஸ்மவேல். மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுது நடந்து வருகிறது. சி, யோவான் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 19ஆம் வசனத்துல அவரை தான் பண்ணாங்க. அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்க என்றார்கள். அப்பவே கேட்கிற, உங்க அப்பா யாருடா? இங்க வந்து நாங்க வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள்ங்கிறாங்க. 8:19 பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்க என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறிவீர்கள், என் பிதாவையும் அறிவீர்கள், நீங்கள் என் அறிந்தீர்களான என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். அப்படியானால் இவங்களுக்கு
சந்தேகம், பிதா யார்? அவர் அங்கிருந்து வந்தவர்னா ஒழுங்கா சத்தத்தை அவருக்கு செவி கொடுத்திருப்பான். அந்த சம்பவங்கள் நடந்திருக்காது. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய மனுஷனாகிய 43 உண்டானவர்கள். ஒரு நிமிஷம். மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறார். அவங்கள துன்மார்க்கன்னு சொல்லுகிறாரு. அப்போ அவர் தெளிவா சொல்றார், நீங்க துன்மார்க்கர்கள், உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். பிசாசு ஆதியிலிருந்தே நீங்க ஓல்ட் டெஸ்டமென்ட் முழுவதும் பாத்தீங்கன்னா பிசாசனுடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. இப்போ அந்த யூதர்கள் மூலமாக இயேசுவை அழிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். யூதாஸ் காரியத்தை எடுத்துக்காங்க. சீமோன் குமாரனாய யூதாஸ் காரியத்தை அவரை காட்டுக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவருடைய இருதயத்தை தூண்டின பின்பு, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிசாசானவன் செயல்பட்டு கொண்டேதான் இருப்பான். நம்முடைய செயல்பாடுகளை எப்படியாவது தடை பண்ணி விட வேண்டும். நம்ம தேவனுக்கு பிரியமாக நெருங்கி செல்ல 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 சத்துருக்கு பிடிக்காது. இவங்க பிரதான ஆசாரியனா இருக்கலாம், எவனா இருக்கலாம். ஆனா பாவம் பாவம் தான். இன்னொரு நல்ல நிலத்தில் விழுந்த விதம், நிலம் உலகம், நல்ல வித ராஜ்யத்தின் புத்திர, களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அந்த அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு. நீங்க பழைய ஏற்பாட்டுல நிறைய இடங்கள், தாவீது பெரிய ராஜா தான். அவன் தன்னுடைய பாளையத்துல, அதாவது யுத்த வீரர்களை கணக்கெடுக்கும்படி சத்ரு ஏவினான்னு வரும். சாத்தான் ஏவினான். சாத்தான் வந்து பல இடங்கள்ல உள்ள நுழைஞ்சி தீர்க்கதரிசிகளுடைய வாயில பொய்யான ஆவியை கொண்டு வந்து அநேகரை திசை திருப்புகிறத பார்க்கலாம். அதான் 1 யோவான் 3:18 சொல்லுகிறது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் கொலை செய்தான்? கொலைகாரன் இவங்க வந்து எனக்கு அதான் புரியல. கொலை பண்றதுக்கு இவ்வளவு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாங்களா? அவங்களுக்கு தெரியாதா இது பாவம்னு? அதான் இவங்க மீன் பண்றாரு. அவன் எது நிமித்தம் கொலை செய்ய? தன் கிரியைகள் பொல்லாதவைகள். உங்களுடைய கிரியைகள், ஆபிரகாமுடைய கிரியைகள் எப்படி இல்ல? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமா இருந்த நிமித்தம் தானே. இங்க ஆபிரகாமுடைய கிரியைகள் அப்படி இருக்கவில்லையே. இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களா இருக்கிறது. இந்த சோகால்ட் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், வேதத்தை நகல் எடுக்கிறவர்கள், வேதத்தை விளக்குகிறவர்கள், அவங்க கொலை செய்ய நிற்கிறாங்க. காரணம், அந்த வசனத்தை இப்படி எழுதுனா, எது நிமித்தம் யூதர்கள் இயேசுவை கொலை செய்தார்கள்? யூதருடைய கிரியைகள் பொல்லாதவைகளும் அவர்கள் சகோதரனாய இயேசு கிறிஸ்துடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களுமாய் இருந்தது நிமித்தம் தானே.
பொல்லாத கிரியையோட உடையவர்கள் எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து ஒன்றாஜாக்கள் 22 பார்த்தான்னா, நான் ஒரு வேலை பண்ண போறேன்னு சாத்தான் வந்து சொல்றான் ஆண்டவர்கிட்ட. எதனால் என்று கர்த்தர் கேட்டார். என்ன செய்ய போற அப்படி? யுத்தத்துக்கு போனவா வேண்டாமான்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நடந்த சம்பவம். சாத்தான் சொல்றான், நான் போய் அவனுடைய தீர்க்க தரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியே இருப்பேன். இன்றைக்கும் சரியான முறையில போதகர்கள் இல்லைன்னா அவருடைய வாயில பொய்யின் ஆவி தாராளமாக சத்துரு கொண்டு வந்துடும். தவறான உபதேசங்கள். நீங்க அநேக சபைகள் நலிந்து போகிறதற்கு காரணம், வளர்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு காரணம், தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவி நிறைய. இது நடக்க போகுது, அது நடக்க போகுது, உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு, ஒண்ணுமே நடக்கல. சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. இதனால சில அரசியல் மாற்றங்களை பண்ண பாக்குறாங்க. தெரியாது, நமக்கு தெரியாது, அதை பற்றி பேச வரல. நீ அவனுக்கு போய் போதனை செய்து நடக்க பண்ணுவா, அப்படி போய் சி 1 பாருங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமா எழுப்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிட்டார். ஆனா இந்த பரிசேயர் என்ன செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவ நேர மாற்றி அடிக்கிறான். இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினால் பிசாசுகளை துரத்துகிறேன் அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார். இயேசு கிறிஸ்து நீங்க உங்க பிசாசினால் உண்டானவர்கள்ங்கிறார். இவங்க நீ பெயல்செபூலினால துரத்துற, நீ பிசாசுகளின் தலைவனை பயன்படுத்துகிறாய். அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசுவை ஒரு புனிதமான மனிதனாக, ஒரு நீதியுள்ள மனிதனாக, ஒரு பரிசுத்தமான மனிதனாக, ஒரு தேவனிடத்திலிருந்து வந்தவராக, அவர் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவராக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதான் சொல்றார், நீங்கள் தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் என்னிடத்தில் அன்பா இருப்பீர்கள். நம்ம ஏன் இயேசு கிறிஸ்துவிட்ட அன்பா இருக்கிறோம்? நம்முடைய பிதா தேவன். இரண்டாவது, இயேசு நமக்காக மரித்து உயிர் தெழுந்து நம்மோடு வாசம் பண்ணுகிறார். அவரே திருப்பி திருப்பி அவரை கோட் பண்றது அதுதான். சரி, பார்த்தாச்சு. 44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அதான் அந்த கிரியைகளை பற்றி நான் முதல்ல சொன்னேன். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். அவங்ககிட்ட சத்தியம் நிலைத்து நிற்காது. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. ஆதி முதலே அப்படிதான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். இவங்க அவங்க சொந்தத்துல எடுத்து பேசுகிறான். அவர் சத்தியத்தை பேசுறார். அதான் சொல்றார், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினால் நீங்கள் என்ன விசுவாசிக்கிறது இல்லை. என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? இதுவரை ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கல அவங்க.
நான் சத்தியத்தை சொல்லி இருக்க, நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லை? அவர் பாவத்துல உண்டானவராய் இருந்தால் பாவம் செய்கிறவராய் இருந்திருப்பார். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்க தேவனால் உண்டாகவில்லைங்கிறார். அதான் 1 யோவான்ல பாத்தீங்கன்னா நல்லா திருப்பி இது பண்ற, பொய்யனும் பொய்க்கு தகப்பனும். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் உங்களில் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? எங்கேயாவது அவர் உபச்சாரத்திலேயோ எங்கேயாவது ஏதாவது he was bold, ரொம்ப போல்டா கிளைம் பண்றாரு, யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? ஆனா அவங்களை பற்றி நிறைய தவறான விதவைகளின் வீட்டை பட்சித்து போடுகிறவர்கள், அவங்க எல்லா விதமான தவறுகளை செய்தவர்கள். அவங்கதான் அந்த பொம்பளைய பாவத்துல கையுமையுமா பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. அங்க என்ன வேலை? ஆனா எந்த ஒரு மனிதன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ அவன் தேவனுடைய வசனங்களுக்கு கீழ் செவி கொடுக்கிறான். ஏன்னா பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்கிறது இல்லை, ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய வித்து, அதுதான் பரிசுத்தாவியினால் கன்னிமரியாடத்தில் உட்பவித்து பிறந்த அந்த வித்து தேவனுடைய வித்து. அதனால அவர் தைரியமா கேட்கிறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? ஏன்னா அவர் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிதான் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏன்னா தேவனால் பிறந்த மனிதனிடத்துல அவருடைய வித்து, பரிசுத்த வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய வித்து தரித்திருந்ததோ அதே வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில தேவனால் நாம் பிறந்திருப்போமானால் நமக்குள்ளே அவருடைய வித்து தரித்திருக்கு. பாவம் பிசாசினால் உண்டாவன் பாவம் செய்கிறான், அதான் சொல்றாரு. ஆனால் தேவனால் பிறந்தபடியினால் தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே வாசமா இருக்கிறபடி, அப்படியே நம்ம இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது புதிய சிருஷ்டியாகி அந்த வித்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆண்டவராக இயேசு நமக்குள்ளே பிறக்கிறார். அப்ப தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான், நிச்சயமா, நோ டவுட். நிறைய பேருக்கு சந்தேகம், ஒவ்வொருத்தரும் பண்ற டாம் டிக் அண்ட் ஹாரி காரியங்களை பார்த்துட்டு ஒருவேளை தேவனால் பிறந்ததுன்னு சொன்னாலும் பாவத்திலையும் எல்லாத்திலையும் ஜாலியா போலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. இன்னைக்கு அப்படிதான் கல்ட் குரூப் அமெரிக்காவில் கல்ட் குரூப், ஒருவன் நான் தான் கடவுள்னு சொல்லி வந்துட்டான், வெயின் பென்னி, நிறைய பேர் இருக்காங்க. வாலிப 12 வயசு பிள்ளைங்க, அவரை பார்த்துட்டு என்னுடைய கடவுள் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு. நிறைய மனைவிகள் போயிட்டாங்க, அவர் தான் என் ஹஸ்பண்ட், குடும்பத்தோட்டு பிரிஞ்சு புருஷன்மாரெல்லாம் அழுறாங்க. நடந்த சம்பவம் அமெரிக்கால, இது பெரிய கேஸாக நடந்துச்சு. அவன் என்ன சொல்றான், நான் தான் கர்த்தர், ஐ எம் மேசியா, நான் தான் மேசியா, வரப்போகிற மேசியா, அந்த மேசியா நான் தான் வந்து விட்டேன்.
போற பொம்பளைங்க வாலிப பிள்ளைகள் எல்லாம் பார்த்து ஐயோ, கடவுள்னு மாத்திரம் இல்ல, எல்லா தவறான செயல்கள் அவங்கள தவறா நடத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனால் பிறந்த ஒரு மனிதன் பாவம் செய்ய மாட்டான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இதனால் இதே யோவான் தான் எழுதுறாரு, தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்று பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். நீதியை செய்யாமல் தன் சகோதரர்களை அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன். நல்லாவே தெரியும் ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையா இல்லையா. அவன் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவராய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்தராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. இததான் பின்னால எலாபரேட் பண்ற மற்றவங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் என்னுடைய உபதேசத்துல இருக்கிறவன் வித்தியாசம் தெரியும் அவர் அடிச்சு சொன்னார். அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியும். பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். அதான் சொல்றேன். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிறைத்திருக்கிறவன் மீறி நடக்கவே மாட்டான். நல்ல வித்தியாசம் தெரியும். அவனால முடியாது. ஆவியானவர் உள்ளுக்கு வந்து பிரிக் பண்ணுவார். ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அதனாலதான் நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கோம் சொல்லுகிறது. அதனாலதான் அவருடைய கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் தான் நிலைத்திருப்பான். நிலைத்திருக்கணும். உபதேசத்துல நிலைத்திராமல் ஒன்ஸ் இன் வயல் வசனத்தை கேட்டுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போய் அது நிலைத்திருக்கிற மாதிரி ஒரு இது, அந்த வாரம் முழுவதும் நிலைத்திருக்கிறது கிடையாது. மனம் போன போக்குல எல்லாம் போய்கிட்டு இருக்கும். நினைத்திருக்க மாட்டாங்க நிறைய பேர். எவன் ஒருவன் அவருடைய உபதேசத்துல நிலைத்திருக்கிறானோ, எவன் ஒருவன் அந்த வசனத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிறானோ, அவன் நிச்சயமா மீறி நடக்க மாட்டான். அதுல நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன். சிலவங்க அதை எமோஷனலி காட்டுவாங்க. மீறி, அதாவது வசனத்தில் நிலைத்திருக்கிற மாதிரி அங்கிருந்து எமோஷனலா இருக்கும். அதான் சொல்றாரு, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனும் பிதாவையும் குமாரனையும் உடையவன். அததான் யூதர்கிட்ட கேட்கிறார். இவரை எப்படியெல்லாம் ட்ராப் பண்ண முடியுமோ கடைசி வரை குற்றவாளி கூண்டுல கொண்டு போய் நிறுத்தி எப்படி இப்படி சொன்னா தவறான சாட்சிகளை காட்டி கொலை செய்கிற கொண்டு வர்றது வரையிலும் அவங்க தங்களுடைய கிரியைகளை நிறுத்தவில்லை. அடுத்தல போடுறான். அவருடைய யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, யூதர்கள் உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் வந்து சொல்லுகிறது சரிதானே. இப்ப அவருக்கு ஒரு அவர் சமாரியங்கிறாங்க. சமாரியர்கள் யூதர்களோடு சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. சமாரிய ஸ்திரீ அதான் கேட்டா, நீ யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? யூதன் சம்பந்தம் கலக்க மாட்டான். சமாரியன்னாலே அன்டச்சபிள், லோ காஸ்ட். அவன் ஒரு சமாரியன்னா அவன் ஏன்னா சம்பந்தம், அவங்க அவங்க அசீரியர்களோடு கலந்தவங்க. தே ஆர் நாட் த பியூர் பிரீட். அது உங்களுக்கு தெரியும், அந்த கதை முன்னாடி எடுத்திருக்க.
10 கோத்திரத்தையும் அசீரியர்கள் சிறைப்பிடித்து யூதர்களாய் இருந்த 10 கோத்திரத்தையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் அசீரியா நாட்டில் உள்ள பல ப்ராவின்ஸ்ல உள்ளவர்களை கொண்டு வந்து சமாரியாவில் செட்டில் பண்ணி சமாரியர்கள் சம்பந்தம் கலந்துட்டான் அவங்களோட கூட, புறஜாதிகளோடு. They are not pure Jews. வடபகுதியில் உள்ள 10 கோத்திரம் காணாமல் போய்விட்டது. தென்பகுதியில் 2 யூதாவும் பெஞ்சமினும் தான் பியூர் ஜூஸ். இவர் அங்கிருந்து வந்தவர். ஆனா இவரை என்ன சொல்லுகிறான், நீ ஒரு சமாரிட்டன், தவறான வழியில பிறந்தவன். அது திருப்பி அதான் கொண்டு வராங்க. இன்னும் அதர் வேர்ட்ஸ், உங்க அப்பா யாருன்னே தெரியாது. ஏன்னா யூதர்கள் வடபகுதியில உள்ளவங்களுக்கு, சமாரியர்களுக்கு யாருன்னே தெரியாது. பல ஜனங்களும் உள்ளுக்கு வந்துட்டான். அவன் யூதர் கிடையாது, பியூர் இல்ல. புரியுதா? இப்ப அதனால சமாரியர் இருக்கிறான். அவர் அதுக்கு பதில் கொடுக்கவில்லை. ரெண்டாவது பிசாசு பிடித்தவர் என்று சொன்னாங்க, அதுக்குதான் அவர் பதில் கொடுக்கிறார். அதுக்கு மற்றதுக்கு பதில் கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஒரு நாள் வரும், நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தவன் என்பதை நிரூபிக்கிற ஒரு சமயம் வரும். இல்ல, மரியாளே அங்க மரணத்தை அவங்க மகனை இது பண்ணும் பொழுது சொல்லி இருக்கலாம், நான் பரிசுத்த ஆவியினால். அவன் சிரிச்சிருப்பானுங்க. அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவர்கள் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என் பிதாவை என்னை கனவீனம் பண்ணுகிறேன். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, என்னை நியாயந்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். பிதாவை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அதான் சொல்றாரு, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றைக்கு மரணத்தை காண்பதில் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறார். இவர் சொல்லுகிறது ஆவிக்குரிய மரணம். அது என்ன சொல்றாரு, மரணத்தை காண்பதில்லை, you will never die. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பார். ஸ்பிரிச்சுவல் டெத், பிசிக்கல் டெத் இல்ல. எனவே பிசிக்கல் டெத்து அது எல்லாருக்கும் வர மாதிரி வரும். ஆனா ஸ்பிரிச்சுவல் டெத்து, ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஸ்பிரிச்சுவல் டெத்தே கிடையாது. ஒண்ணு உயிரோட இருக்கும்போது இந்த உலகத்துல, மரித்தால் இயேசுவோடு இருப்போம். அதான் சொல்றாரு, என்றைக்கும் மரணத்தை, 2ஆம் மரணம் கடைசி வருது பாருங்க, அது வேற. என்னுடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் மரணம் வந்தாலும் நீங்கள் மரிப்பதில்லை, தேவனுடைய சன்னிதானத்துல உயிரோடு இருப்பீர்கள். அதுக்கு உடனே வளம் கொடுக்கும் பாருங்க. அப்பொழுது யூதர்களை நோக்கி, நீ பிசாசு படித்தவன், இப்பொழுது திப்பம் தெரிஞ்சு போச்சு. ஏன்? நாங்க சொல்றோம், எங்க பிதா ஆபிரகாம் தீர்க்கதரிசி எல்லாம் மரித்து போனாங்களே, அவன் அவன் மாம்சத்துல பேசிக்கிட்டு இருக்கான். இவரோ ஆவியில பேசிட்டு இருக்காரு. நீயே ஒருவன் வார்த்தையை கை கொண்டால் என்றைக்கும் மரணத்தை ருசிப்பா இருப்பதுங்கிறதே. ஏன் ஆபிரகாம் மரித்து போனா, தீர்க்கதரிசியோட மரித்து போனாங்க. இத இதுக்கு மேல, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ, அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படி பெரியவனாக்குகிறாய், எப்படிப்பட்டவனாக்குகிறாய்? இதெல்லாம் கேட்டதுன்னா அவர்களுக்கு கோபம் வந்து கல்லறிய போறாங்க. இந்த 53ல இருந்து 59 6 வசனம் இருக்குது. இதை அப்படியே நான் விட்டுட்டு போறேன்னா நல்லா இருக்காது. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் அதை பார்க்கலாம். எனக்கு முடிக்க விரும்பல, ரொம்ப ஆழமான காரியம்.
புரிதா? அவங்க எதற்காக அவரை கல்லறி நிற்கிறார்கள்? அவர் ஆவியில பேசிக்கிட்டு இருக்கார், நம்ம மாம்சத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். ஒருவன் ஆவியினால மறுபடி பிறந்திருந்தாலே இவைகளெல்லாம் புரியும். ஆவிக்குரியவள் ஆராய்ந்து அறிய முடியும். நிறைய பேருக்கு அந்த ஆவிக்குரிய இது கிடையாது, கண்கள். இது ஆராய்ந்து அறிய வேண்டிய ஒரு காரியம். அவங்களுக்கு அது புரியவில்லை, நமக்கு நல்லா புரியும். நாம் வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகள், நாம் ஆபிரகாமுடைய சந்ததியார். நம்ம ஏன் இவ்வளவு ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்னா, நாம் ஆபிரகாமுடைய சந்ததியார். எல்லாரும் கூட ஜெபிக்கலாம். நம்ம ஒரு ஆபிரகாமுடைய சந்ததியை ஆண்டவர் மாத்தி இருக்கிறார். ஆண்டவரே நன்றி ஆசப்பா, இந்த அருமையான நாள்ல எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தபடியால் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பின்மாறிய பொழிந்தருளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். அவர்களுக்கு இல்லாத கண்களை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அவர்கள் பார்க்க முடியாத காரியங்களை நாங்கள் பார்க்கத்தக்கதாக எங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காய் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த யூதர்களுக்கு இல்லாத பாக்கியம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. தங்களுடைய நேரத்தை பாராதபடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உடைய கரங்கள்ல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். அன்பு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.